வணக்கம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தலைநகரான போர்ட் பிளேயர் நகரத்தின் பெயரை மாற்றியுள்ளது மத்திய அரசு. மிகவும் சுவாரஸ்யமான விஷயம், போர்ட் பிளேயர் என்ற பெயரை மாற்றி ஸ்ரீவிஜயபுரம் என்ற பெயர் வழங்கப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தலைநகரான அந்த நகரத்தின் போர்ட் பிளேயர் என்ற பெயர் காலனித்துவத்தின் மரபாக இருந்து வருகிறது. இந்தியா சுதந்திரமடைந்த பிறகும் அந்த பாரம்பரியத்தை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. அதனால் இந்திய மக்களின் வெற்றிகரமான விடுதலை போராட்டத்தின் அடையாளமாக ஸ்ரீவிஜயபுரம் என்று பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளார். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு இணையற்ற இடம் உள்ளது. ஒரு காலத்தில் சோழ பேரரசின் கடற்படை தளமாக இருந்து வந்ததாகும் இந்த தீவு கூட்டம். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இன்று இந்தியாவின் மூலோபாய மற்றும் வளர்ச்சி திட்டங்களின் தளமாக மாறியுள்ளது என்றும் அமித்ஷா கூறியுள்ளார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முதன்முதலில் இந்தியாவின் மூவர்ண கொடியை வெளிப்படுத்தியது இங்குதான். வீர சாவர்கர் உள்ளிட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக செல்லுலார் சிறைகளில் போராடியதும் இங்குதான் என்பதை அமித்ஷா நினைவு கூர்ந்துள்ளார். ஆனால் ஸ்ரீவிஜயபுரம் என்ற பெயரை வெறும் வெற்றியின் அடையாளமாக மட்டும் பார்க்க முடியுமா என்ற ஒரு கேள்வியும் உள்ளது. ஸ்ரீவிஜயபுரம் என்பதற்கு மிகவும் பழமையான நாகரிகம் அல்லது ஒரு பேரரசின் பெயருடன் தொடர்புடையது. ஸ்ரீவிஜய பேரரசு. ஸ்ரீவிஜய பேரரசு என்பது தென்கிழக்கு ஆசியாவில் இன்றைய இந்தோனேசியாவில் உள்ள சுமத்ரா தீவை மையமாக கொண்டு கிபி 650க்கு முன்பு தோன்றிய ஒரு பேரரசாகும். அது சுமார் 1377 வரை நீடித்துள்ளது என்று அறிய முடிகிறது. பலேம்பாங் முதலில் அதன் தலைநகரமாக இருந்துள்ளது. பின்னர் மன்னர் சைலேந்திராவின் ஆட்சியின் போது மத்திய ஜாவா அதன் தலைநகரமாக இருந்துள்ளது. பின்னாளில் அது ஜாம்பியாக மாறியுள்ளது. இதன் தனித்தன்மை என்னவென்றால், இது இந்திய கலாச்சாரத்துடன் ஆழமாக பின்னி பிணைந்த ஒரு பேரரசாகும். அங்கு புத்த மதம் முக்கிய மதமாக இருந்துள்ளது. சீனாவைச் சேர்ந்த ஈஜிங் என்ற புத்த துறவி கிபி 671 6 மாதங்கள் இந்த ஸ்ரீவிஜயத்தில் தங்கியிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அப்படித்தான் அந்த சாம்ராஜ்யத்தை பற்றி முதலில் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. ஸ்ரீவிஜயம் என்ற பெயரும் முதன்முறையாக 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு கல்வெட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கேடோகான் புக்கிட் என்ற ஒரு கல்வெட்டு சுமத்ரா தீவில் உள்ள பலம்பாங்கில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அந்த கல்வெட்டு 682ஆம் ஆண்டு எழுதப்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது. 7ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டின் முதல் காலாண்டு வரை தென்கிழக்காசியா முழுவதும் இந்த ஸ்ரீவிஜய பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்துள்ளதாக அறிய முடிகிறது. இந்த ஸ்ரீவிஜய பேரரசு கால கலாச்சாரத்திற்கும் இந்திய கலாச்சாரத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உள்ளது. இந்தியாவில் இருந்த குப்த பேரரசு மற்றும் பால பேரரசுக்கு மிக நெருக்கமாக இருந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இங்கு மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம், சோழர்கள் காலத்தில் இந்த பகுதிகள் எல்லாம் சோழ பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்துள்ளது என்பதாகும். இந்திய துணைக்கண்டத்தின் பாகமாக ஒவ்வொரு நாடுகளும் இருந்து வந்தது போலவே இந்த ஸ்ரீவிஜய பேரரசும் இந்தியாவுக்கு மிக நெருக்கமாக இருந்ததாகும். பின்னர் சோழ பேரரசு விரிவடைய தொடங்கியதால் ஸ்ரீவிஜய பேரரசு உட்பட உள்ள அனைத்து பகுதிகளும் சோழர்களின் கட்டுப்பாட்டில் வந்தது. எனவே ஸ்ரீவிஜயம் என்ற பெயர் வரலாற்று ரீதியாக மிகவும் முக்கியமான ஒரு பெயர் என்பதை காண்கிறோம். போர்ட் பிளேயருக்கு ஸ்ரீவிஜயபுரம் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இயல்பாகவே அதில் இந்தியாவின் கடந்த காலத்தின் ஒரு குறிப்பும் உள்ளது. அது தற்செயலாக அமைந்ததா அல்லது வேறு ஏதேனும் நிகழ்ச்சி நிரலின் பாகமாக வேண்டுமென்றே வைக்கப்பட்டதா என்பது தெரியவில்லை. என்னவானாலும் ஸ்ரீவிஜயா என்ற பெயருக்கு பெரிய முக்கியத்துவம் உள்ளது. தமிழகத்தில் தொடங்கி இந்தியா, இலங்கை, வங்கதேசம், மியான்மர், தாய்லாந்து, மலேசியா, கம்போடியா, இந்தோனேசியா, வியட்நாம், சிங்கப்பூர், மாலேதீவு வரை பரவியிருந்த மிகப்பெரிய பேரரசாகும் சோழ பேரரசு. சோழ பேரரசை பற்றி ஒரு காணொலியில் விரிவாக பார்க்கலாம். எப்படியோ காலனித்துவ கால பெயர்களை நீக்கிவிட்டு நமது புகழ்பெற்ற கடந்த காலத்தை நினைவுபடுத்தும் அத்தகைய பெயர்களை வைப்பது உண்மையில் நல்ல விஷயம்தான். ஆங்கிலேயர்களுடைய பெயர்களையோ அல்லது அவர்களின் கலாச்சாரத்தை குறிப்பிடும் பெயர்களையோ வைக்க வேண்டிய கடமை ஒன்றும் நமக்கு இல்லை. கலாச்சாரம், வரலாறு, பாரம்பரியம் ஆகியவற்றில் இந்தியா வெள்ளையர்களை விட ஒருபடி மேலேதான் இருந்துள்ளது எக்காலத்திலும். மேலும் நமக்கு ஒரு புகழ்பெற்ற கடந்த காலம் இருந்துள்ளது. இன்று ஐரோப்பாதான் வசதியான பகுதியாக கூறப்படுகிறது உலகளவில். ஆனால் பண்டைய காலத்தில் இந்திய துணைக்கண்டத்தை தான் உலகமே செல்வச் செழிப்பான பகுதியாக பார்த்துள்ளது. ஐரோப்பியர்களும் அன்று இந்த பகுதியில் செல்வம் குவிந்து கிடந்ததால் தான் இங்கு வந்து கொள்ளையடித்து சென்றார்கள். அந்த அளவு வளமாக எக்காலமும் இருந்துள்ளது இந்த பகுதி. என்னவனாலும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் நமது ராணுவ தளங்களை வலுவாக மேம்படுத்தி வருகிறது பாரதம் என்பது தெரிந்த விஷயம்தான். ஆனால் தற்போதைய இந்த பெயர் மாற்றம் எங்கோ, யாருக்கோ, எப்போதோ ஒரு அழுத்தத்தை, நெருக்கடியை கொடுப்பதற்கான முதல் படியாக இருக்குமோ என்று சந்தேகிக்க வேண்டியுள்ளது.